ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி ரொம்பவே ஈஸி அண்டு சிம்பிளாக அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணதும் 4 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறினதும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறலாம். அது வரைக்கும் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கணும். ஏலக்காய் போடும்போது கொஞ்சம் நல்லா தட்டிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாவே வாசமாக இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்யும் போது அடுப்பை ஹையில் வச்சு பண்ணுறதை காட்டிலும் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது எதுவுமே கருகாமல் இருக்கும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதும் எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து சேர்த்தும் போது வதக்குங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. கருகிருச்சுன்னா அந்த டோட்டல் பிரியாணியுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி 4 ஆளுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மேக் பண்ணியிருந்தேன். சீரக சம்பா அரிசி வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி வந்து மேக் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை நல்லா மாறின பிறகு நம்ம காளான் வந்து சேர்த்துக்கிறலாம். நம்ம ஒவ்வொன்றும் வதங்குறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தே தான் ஆகணும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறலாம். இது வந்து இந்த இது ஃபுல்லாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இது எல்லாமே வேகமாக வதங்கும். அப்படிங்கிறதுனால உப்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வதங்கவும் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறலாம். சீரக சம்பா போடுறவங்க சிக்கன் பிரியாணி காளான் பிரியாணி மேக் பண்ணும்போது மட்டும் தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. சீரக சம்பா யூஸ் பண்ணுறவங்க. ஏன்னா தண்ணி வந்து சிக்கன் பிரியாணிலையும் தண்ணி விடும், காளானில் இருந்து தண்ணி விடும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே கொலன்னு போயிடும் பிரியாணி. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே உதிரியாகவும் கிடைக்கும். இது வந்து நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோமோ. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து அப்படியே முழுசாக இருக்கிற போதே கொஞ்சம் வதங்காத அரைவேக்காட்லேயே நம்ம போட்டோம்னா பிரியாணி அவ்வளோவா டேஸ்டி ஃப்ளேவர் எல்லாமே ஒரு மாதிரி பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறணும் கடைசியாக. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா, காளான் பிரியாணி பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு.
கடைசியாக மூடுற சமயத்தில் அந்த நுரை விட்டு மூடும். அந்த சமயத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் கிட்ட நெய் இல்லாது நீங்கள் வனஸ்பதி வந்து சேர்த்துக்கரலாம். நான் இன்றைக்கி வனஸ்பதி தான் சேர்த்துருந்தேன். அது வந்து பிரியாணி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறது. நான் இன்றைக்கி நெய்க்கு ஆப்ஷனலாக வனஸ்பதி தான் சேர்த்துருந்தேன். பிரியாணி வந்து 2 விசில் முழுசாக விட்டுட்டு தம் போன பிறகு ஓவரால் கிளறியாச்சு. பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெய் விட்டுரும் அப்படின்னா இதே மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் பிரியாணி. Keep supporting. Thanks for watching this video.